11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெற்றுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனோடு கூட அவன் தகப்பனை ஊழியக்காரர் சில ஏதோமியரும் எகிப்திற்கு ஓடி போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான். அவர்கள் மீதியானில் இருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவிடத்துக்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தை கொடுத்தான். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாக தாப்பனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பனேசின் சகோதரியாக இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றான். அவனை தாப்பனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தான். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரனுடன் இருந்தான். தாவீது தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாக யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினான். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதேசார் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொண்டு போடுகையில் அவன் தன்னோடே சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெறுகிறதாக இந்த புதிய நாள் நம் வாழ்விலே ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, தாவீது அரசனுடைய மகனான சாலமோன் காலத்திலே நடைபெற்ற சம்பவங்களை, வரலாறுகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீதை போல சாலமோன் இல்லை. தாவீதை போல இல்லாதபடி சாலமோன் தன் வாழ்க்கையிலே தவறான ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டார் என்பதை 11ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தாவீது பற்பல நிலைகளிலே அங்கு பிற நாட்டு மன்னருடைய பரம்பரைகளிலே சாலமோன் ஆசை வைத்து அவர்களை மனைவிகளாக மாற்றிக்கொண்டான். ஆக இந்த சூழ்நிலைகள் எதற்காக? ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு வாழ்ந்து விடலாம் என்று. ஆனால் காலப்போக்கிலே அவருடைய அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரும் இந்த சாலமோனை திசை திருப்பி விட்டார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட நிலைகளுக்கு நேராக அங்கு வழிநடத்தி விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக சாலமோனுடைய நிலைகளிலே தீமையான ஒரு வழிபாடுகளுக்கு கர்த்தரை விட்டு வழிபடுகிற காரியத்திற்கு சாலமோன் சென்று விட்டான். இது நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொன்னால், தேவ பிரசன்னம் அவரை விட்டும் அவருடைய ராஜ்ய பாரத்தை விட்டும் விலகினது. ஆண்டருடைய பிரசன்னத்தை இழந்து போன நிலையின் நிமித்தமாக
ஆண்டவர் இந்த சாலமோனை உருவாக்குவதற்காக சில காரியங்களை செய்தார். என்ன காரியங்கள்? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ ஏதோமியனாக ஆதாத் என்னும் விரோதியை எழுப்பினார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை எழுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பை தவிர அதை தாண்டிவிட்டால் சத்துருடைய உட்புகுதல் எளிதாக மாறிவிடும். ஆகவே இங்கு பார்க்கும் பொழுது இந்த 2 விரோதிகளை இந்த பகுதிகளிலே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே எழுப்பியிருக்கிறார். இந்த விரோதிகள் தாவீதுடைய காலத்திலே அடங்கி போனவர்கள், ஓடி போனவர்கள், தாவீதுக்கு பயந்து ஓடி போனார்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவர் கூட இருந்து நடத்தினார். அப்படி மகிமை நிமித்தமாக இந்த இருளின் ஆதிக்கங்கள் இருக்க முடியாதபடிக்கு கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது மகிமை இழந்து போகும் பொழுது, ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான தீமைகள் செய்யும் பொழுது, ஒரு பிசாசு சென்று 7 பிசாசுகளை அழைத்து வருவது போல இங்கே சாலமோனுடைய காலத்திலே இப்படிப்பட்ட விரோதிகள் எல்லாரும் மீண்டும் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்து இந்த இஸ்ரவேலை பகைத்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் பகைத்தவர் எல்லாரும் அங்கு மடங்கடிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. இஸ்ரவேலை பகைத்தவர்கள் அழிந்து போனால் என்பதுதான் வரலாறு. ஆனால் இப்பொழுதோ அப்படி அல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள், பகைத்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டங்கள் எழும்பிவிட்டது என்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தவறு அநேகருடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு ஏதுவாக மாறுகிறது. ஒரு மனிதனுடைய தவறு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழக்க வைத்து விடுகிறது. ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த சாலமோனுடைய தவறுதலான காரியம், ஆண்டவருக்கு துரோகம் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக இப்படிப்பட்ட எதிராளிகள் எழுப்பிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு உண்டு, ஏற்ற ஆலோசனையும் நமக்கு உண்டு. ஆண்டவரை நாம் விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டுவிடுவார் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆகவே கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு அவரை சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட முடியும். ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர முடியும். ஆண்டவருடைய வழிநடத்துதலை காண முடியும். தேவ மகிமை பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதையும் நாம் அனுபவிக்க முடியும். இந்த சாலமோனை போலல்ல, ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் நாம் மட்டுமல்ல. ஒருவேளை தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான் என்பது மட்டுமல்ல, இந்த சாலமோனும் கர்த்தரோடு வாழ வேண்டும். சந்ததி சந்ததியாக தலைமுறைகளில் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை விட்டுவிடுகிற காரியம் தூரமாய் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடியாக கர்த்தரை விட்டு விடாதபடி, ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதபடி, கர்த்தரையே சார்ந்து கொள்கின்ற வாழ்விலே காணப்படுவோம். நிச்சயமாகவே சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான். சத்துருனுடைய வல்லமையின் அத்தனையும் அடித்து போடுவார். ஆண்டவருடைய மகிமை பிரசன்னத்தின் எல்லைக்குள் வர முடியாதபடி ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட, ஒரு சமாதானத்தின் வாழ்வை காணும்படியாக கர்த்தரை சார்ந்து கொள்கிற வாழ்விற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவனுக்கு தருவாராக. ஆமென்.